மதுரையில் இளைஞர் ஆகாஷ் டெல்சன் என்பவர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக பெரும் பதற்றமானது அங்கு நிலவி வருகிறது. குறிப்பாக போலீசார் தாக்கியதாலேயே அவர் உயிரிழந்திருப்பதாக அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சாலை மறியல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இது தொடர்பான விளக்கத்தை தமிழக காவல்துறையினர் அளித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 6ஆம் தேதி அதிகாலை ஜெயக்குமார் மற்றும் பாண்டியன் காவலாளி அவரது நண்பர் அழகன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்துல தான் ஆகாஷ் டெலிசன் ராஜேஷ் கண்ணன் அவரது நண்பருடன் சேர்ந்து இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கொலை செய்யும் நோக்கத்துடன் ஆயுதங்களால அவரை தாக்கியதாக தெரிகிறது. இதனால பாதிக்கப்பட்ட இருவருக்கும் தலையில காயம் மற்றும் பிற காயங்கள் ஏற்பட்டதாகவும் இதுல காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை கல்லூரியில அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் இது தொடர்பாக காயமடைந்த அழகர் என்பவர் அளித்த புகாரின் பேர்ல மானாமதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அன்று காலை மொத்தம் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து அழகர் மற்றும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆகாஷ் டெலிசன் ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்திருக்கிறார்கள். இதுல ஆகாஷ் டெலிசனை கைது செய்யும் பணியில போலீசார் ஈடுபட்ட போது அப்போது பாலத்துல இருந்து விழுந்து அவரது காலானது முறிவு ஏற்பட்டு அவர் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் இதனால உடனடியாக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அந்த டெலிசன் என்பவரை சேர்க்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டதாகவும் 6ஆம் தேதி அன்று மாலை குடும்ப உறுப்பினருக்கு இது குறித்தான கைது நடவடிக்கை குறித்து தகவல் தாங்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் தமிழக காவல்துறை விளக்கமானது தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் காயங்கள் காரணமாக அவர் அசைவு இல்லாமல் இருந்ததாகவும் இதனால உடனடியாக மானாமதுரை நீதித்துறை நடுவருக்கு 7ஆம் தேதி அன்று சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல்ல வழங்கி அந்த நடுவர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காகவும் அதன்படி அவர் மதுரை ஜிஆர்எச்சுக்கு மாற்றப்பட்டு தற்போது மதியம் 1:15 மணிக்கு தான் அவர் மதுரை ஜிஆர்எச்ல இருந்து குற்றவாளி வார்டுல அனுமதிக்கப்பட்டதாகவும் தமிழக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை ஜிஆர்எச்ல உள்நோயாளியாக டெலிசன் என்பவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று காலை அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உடனடியாக மருத்துவ குழுவினர்கள் அவரை சந்தித்து இது தொடர்பாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அவர் 5:45 மணி அளவுல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தமிழக காவல்துறை ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் டெலிசன் என்பவர் மீது ஏற்கனவே மானாமதுரை காவல் நிலையத்துல பல்வேறு வழக்குகளும் அவர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் அவர் மீது போதைப் பொருள் வழக்கும் நிலுவையில் இருப்பதாக தமிழக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது கஸ்டடி டெத் என அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில என்ன நடந்தது, அவருக்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்பட்டது, அவர் காவல்துறையினரா அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தான விளக்கம் அளிப்பதற்காகவே தமிழக காவல்துறையினர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.